ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கல்லிடைக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம தல அஜித் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு படங்கள் மட்டும் ரிலீஸ் பண்ண படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தல அஜித் அவர்கள் ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு படங்கள் மட்டும் நடித்து ரிலீஸ் பண்ண படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 1990 வருஷத்தில் தன்னுடைய 19வது வயசில் என் வீடு என் கணவர் அப்படிங்கிற படத்தில் ஸ்கூல் பாயாக நடிச்சிருக்காப்புலங்க. சின்ன ரோலாக தான் பண்ணியிருக்கிறாப்புல, ஜஸ்ட் ஃபேஸ் மட்டும் தான் அவருக்கு வரும். ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா 2005 தன்னுடைய 34வது வயசில் ஜி படம் அந்த வருஷத்தில் ஒரே ஒரு படம் தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல, நடிச்சிருக்கிறாப்புல. இந்த படத்தை வந்து லிங்குசாமி டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல, வித்யாசாகர் இசையமைச்சிருக்காப்புல, நம்ம அஜித்துக்கு ஜோடியாக திரிசா நடிச்சிருக்காப்புல, இதில் வாசு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்த சிங்கிள் படத்தை பார்த்துடலாங்க. மூணாவது படம் பார்த்திங்கன்னா 2008 தன்னுடைய 37வது வயசில் ஏகன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை ராஜீவ் சுந்தரம் அப்படிங்கிறவரை டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல, இல்லை யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காப்புல, நம்ம அஜித்துக்கு ஜோடியாக நயன்தாரா நடிச்சிருக்காப்புல, இல்லை சிவா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. நாலாவது படத்தை பார்த்துடலாம். 2010 தன்னுடைய 39வது வயசில் அசல் படம் மூலமாக 4வது முறையாக சிங்கிள் வருஷம், அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தை டைரக்டர் சரண் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் பரத்வாஜ் இசையமைச்சிருக்காப்புல, இல்லை அஜித்துக்கு ஜோடியாக பாவனா வந்து நடிச்சிருக்காப்புல. ஜீவானந்தம் சிவா அப்படிங்கிற டபுள் ரோல் பண்ணியிருக்காப்புலங்க. அதுக்கடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2011 40வது வயசில் மங்காத்தா தாங்க. மங்காத்தா படம் அந்த வருஷத்தில் ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. வெங்கட் பிரபு வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல, யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காப்புல, அஜித்துக்கு ஜோடியாக திரிசா நடிச்சிருக்காப்புல, இல்லை விநாயக் மாதேவ் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. ஆறாவது படம் பார்த்தீங்கன்னா 2013 வருஷத்தில் தன்னுடைய 42வது வயசில் ஆரம்ப படம் ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. இதில் விஷ்ணுவர்தன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல, யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காப்புல, அஜித்துக்கு ஜோடியாக நயன்தாரா நடிச்சிருக்காப்புல, இல்லை அசோக் குமார் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. ஏழாவது படம் 2014 தன்னுடைய 43வது வயசில் வீரம் படங்க. இந்த 2014 வருஷத்தில் வீரம் படம் மட்டும் தான் அஜித்துக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் சிவா தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல, தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காப்புல, அஜித்துக்கு ஜோடியாக தமனா நடிச்சிருக்காப்புல, இல்லை விநாயகம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எட்டாவது படத்தை பார்த்தலாம். எட்டாவது படம் 2017 வருஷத்தில் தன்னுடைய 46வது வயசில் விவேகம் அப்படிங்கிற படத்தை நடிச்சிருக்காப்புல. இதையும் டைரக்டர் சிவா தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் அனிருத் இசையமைச்சிருக்காப்புல, இல்லை அஜித்துக்கு ஜோடியாக காஜல் அகர்வால் வந்து நடிச்சிருக்காப்புலங்க. இதில் வந்து அஜித் வந்து அஜய் குமார் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. ஒன்பதாவது படம் பார்த்துடலாம். ஒன்பதாவது படம் 2022 தன்னுடைய 51வது வயசில் வலிமை படம் தாங்க சிங்கிள் வருஷம், அதாவது அந்த வருஷத்தில் ஒரே ஒரு படம் தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தை வினோத் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல, இல்லை யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காப்புல, இல்லை அர்ஜுன் குமார் அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிச்சிருக்காப்புலங்க. பத்தாவது படத்தை பார்த்துலாம். பத்தாவது படம் 2023 வருஷத்தில் தன்னுடைய 52வது வயசில் துணிவு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா வினோத் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இசை வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ரன் இசையமைச்சிருக்காப்புல, இல்லை மஞ்சு வாரியா கூட ஜோடி சேர்ந்திருக்காப்புல, இதில் டார்க் டெவில் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. 11வது படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11வது படத்தை பார்த்துலாம். 2024 வருஷத்தில் தன்னுடைய 53வது வயசில் விடாமுயற்சி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காப்புல. இந்த படம் இந்த வருஷம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிருங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு அனிருத் தான் இசையமைச்சிருக்காப்புல, அஜித்துக்கு ஜோடியாக திரிசா அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கல்லிடைக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.